अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम व फ़िल क़ुरानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। खुलिक़ल इंसानु सदक़ल्लाहुल अज़ीम। वक़ाल नबियुना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम अलानातु मिनल्लाहि वल उज्रतु मिनश शैतान औ क़ाल कमा अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம்। எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டுகொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். மிக நீண்ட நெடிய காலம் கழித்து இந்த காணொளியின் மூலம் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய நாட்களிலே நல்ல நல்ல உபதேசங்களை கேட்பதற்கும், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி அதன்படி அமல் செய்வதற்கும் எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. மேலும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லல்களும் இல்லாமல் ஒரு நிம்மதிகரமான வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. மேலும் இந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் பலா முசீபாத்துகளையும் விட்டு நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது நிதானமாக இருங்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். மனிதனை பற்றி, மனிதனுடைய படைப்பை பற்றி இறைவன் பேசும் பொழுது தீவிரத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான், இந்த மனிதன் தீவிரப்படக்கூடிய மனிதனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த தீவிரம் என்பது அது இருக்கக்கூடாத ஒன்று. ஆனால் மனிதர்கள் என்றாலே தீவிரம் என்பது இருக்கும். அந்த தீவிர, அந்த உஜ்ரத் என்கின்ற அந்த தீவிர குணம் நம்மிடத்துல இல்லாமல் நாம் பொறுமையோடு இருந்தோம் என்றால், பொறுமையாளர்களாக இருந்தோம் என்றால் நாம் தான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தவர்கள், இறைவனுடைய ரஹ்மத்திற்கு நெருக்கமானவர்களாக நாம் மாற முடியும். வாழ்க்கையில நம்முடைய இந்த தீவிரம் படக்கூடிய, வேகப்படக்கூடிய இந்த குணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடியதாக இருக்கு, நம்முடைய தரங்களை இழக்கக்கூடியதாக, கீழ் நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது. தீமை, அந்த தீவிரப்படுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் பார்த்தோம் என்றால் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்று வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த தீவிரப்படுவதனுடைய தீமைகளிலே இருக்கிறது. சரி, தீவிரப்படுறதுனால என்னங்க, என்ன ப்ராப்ளம் வரும்? ஒன்றாவது, நம்முடைய வேலையிலே சரியான முறையிலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நம்ம தீவிரமாக ஒரு வேலை, அவசரமாக ஒரு வேலையை நம்ம செய்யும் போது அதில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், நம்முடைய கவனம் என்பது அது குறைந்து கொண்டே இருக்கும். கவனம் இல்லாமல் எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அது அன்றைக்குமே அது வேல்ஷனே கிடையாது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல, அவங்க பக்கத்துல தொழுதார், வேகமா தொழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப தொழ சொன்னாங்க, மறுபடியும் தொழுதார், மிகவும் வேகமாக தொழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிச்சாங்க. காகம் கொத்துவதை போல, காகம் தன்னுடைய இரையை, தன்னுடைய உணவை சாப்பிடுவதற்கு கொத்துவதை போல நீங்கள் ருக்கு சுஜூதுகளை செய்யாதீர்கள், தீவிரப்படாதீர்கள் என்றார். அப்போ நம்ம இபாதத்திலேயும் சரி, வெளிரங்க வாழ்க்கையிலும் சரி, நம்ம அவசரத்தை, தீவிரத்தை கையாளாமல் இருந்தோம் என்றால் நாம் கவனமானவர்களாக இருப்போம். நம்முடைய வேலைகளிலே எந்த விதமான சிதறல்களும், எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படாது. அப்போ இந்த தீவிரப்படுறதுனால ஏற்படக்கூடிய முதல் ப்ராப்ளம் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்காது. சரி, இது முதல் விஷயம். இரண்டாவது, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குறைந்துவிடும். நம்ம அதிகமாக வேகப்படும் பொழுது, அவசரமா ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், நம்முடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் என்பது, நம்முடைய பிரெயின் என்பது அது சக்தியை இழக்கக்கூடியதாக இருக்கு.
அதனால தீவிரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையை நாம் கையாள வேண்டும். பொறுமையோடு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது இறைவனிடத்திலே வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. அதே சமயம் நாம் பொறுமை இல்லாமல் செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனைகளும் மாறி போகிறது, நம்முடைய அமல்களும் வீணாக. சரி, தீவிரம் காட்டுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய இரண்டாவது ப்ராப்ளம் சிந்திக்கக்கூடிய திறனை குறைக்கின்றது. மூன்றாவது இறைவனுடைய மஹப்பத்தை, இறைவனுடைய குருபத்தை, இறைவனுடைய நெருக்கத்தை விட்டு நம்மை தூரமாக்குகிறது. தீவிரப்படக்கூடியவர்களை இறைவன் எந்த காலமும் நேசிப்பது கிடையாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில தீவிரம் என்பது இருக்கக்கூடாது. நாலாவது தீமை என்பது நம்ம அதிகமாக தவறுகளுக்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாஸ்டா நம்ம செய்யும் பொழுது அதுல ஏராளமான தவறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் சொல்கின்றோம், எல்லா விஷயங்களிலும் நீங்கள் நிதானத்தை கையாளுங்கள். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல் அனாத்து மினல்லாஹி வல் உஜ்ரத்து மினஷ் ஷைத்தான். நிதானம் என்பது அது அல்லாஹ் தருவது. நிதானம் என்பது அது அல்லாஹ் தருவது. தீவிரம் என்பது அது ஷைத்தான் ஏற்படுத்துவது. நிதானமாக இருக்கக்கூடியவரை அல்லாஹ் விரும்புகின்றான், தீவிரப்படக்கூடியவரை ஷைத்தான் விரும்புகின்றான். தீவிரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு டிசிஷனை எடுத்தாலும் சரி, நம்முடைய தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய இல்லறங்கள் ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் நாம் நிதானத்தோடு நாம் யோசிச்சு ஒரு விஷயத்தை நாம் செய்தோம் என்றால், ஒரு டிசிஷனை நாம் எடுத்தோம் என்றால் அது கண்டிப்பாக வீணாகாது. அதே சமயம் நாம் யோசிக்காமல் ஒரு விஷயத்தை நாம் அவசரமாக நாம் ஒரு விஷயத்தை தீர்மானித்தோம் என்றால் அதிலே நமக்கு எந்த விதமான பரக்கத்துகளும் இருக்காது. ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசல்ல தொலை வராங்க. பள்ளிவாசல்ல இக்காமத்து சொல்லிட்டாங்க. ரொம்ப வேகமா வராங்க. தொழுகை தப்பிடக்கூடாதே, தொழுகையினுடைய நேரம் முடிஞ்சிடக்கூடாது, நம்ம ஜமாத்து விடுபடக்கூடாதுன்னு சொல்லி வேகமா வராங்க. அவங்களுடைய ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. ஒரு நபர் ஒருத்தர் இருந்தார். பள்ளியாசலுடைய வாசல்ல ஒரு நபர் இருந்தார். அவரிடத்துல அந்த குதிரையினுடைய சேனையை கொடுத்து, இது மாதிரி நீங்க பிடிச்சிக்கங்க, நம்ம தொழுதுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்க. தொழுது முடிச்சுட்டு வெளியே வரும்போது அடிகளாத்தவங்க நினைக்கிறாங்க, நம்ம வெளியே நிற்கிற அந்த மனிதருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது ஒரு ஹதியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு வராங்க. வந்து பார்த்தாக்கா வாகனம் மட்டும் இருக்குது, ஆளு காணும். ஒட்டகம் மட்டும் இருக்குது, ஆளை காணும். சரி, ஏதாவது அவசர வேலையில போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அலிகளாத்தவங்க வாகனத்துல ஏறி உட்கார்றாங்க. அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளம் இல்லை. கடிவாளத்தை தூக்கிட்டு போயிட்டாரு. உடனே அலிகளாத்தவங்க கடைக்கு போனாங்க. சரி, இந்த கடிவாளம் வேற கடிவாளம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லி போனாங்க. அங்க பார்த்தா அலிகளாத்தவனுடைய பழைய கடிவாளமே இருக்கு. அதே கடிவாளத்தையே காட்டப்படுது. உடனே அவங்க கேட்குறாங்க, இது என்னுடைய கடிவாளம் அல்லவா, இது யார் வந்து கொடுத்தாங்க என்ன எதுன்னு விசாரிக்கும் போது ஒரு மனிதர் வேகமா வந்தாரு. இதை என்கிட்ட கொடுத்துட்டு எவ்வளோ திருகம் தருவீங்கன்னு கேட்டாரு. நான் 5 திருகத்தை வாங்கிட்டு போயிட்டாருன்னவன அலிகளாத்தவங்க சொன்னாங்களாம், இந்த மனிதனுக்கு எவ்வளவு தீவிரம் என்று பாருங்க, மனிதன் எவ்வளவு தீவிரக்காரனாக எவ்வளவு அவசரக்காரனாக இருக்கிறான் என்பதை பாருங்கள். இந்த 5 தீனார்களை தான் நான் அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். வெளியே அவர் பார்க்கிங் பண்ணிட்டு நிறுத்தி வச்சிருந்த அந்த வாகனத்தை பிடிச்சிட்டு நின்னார் இல்ல, அதுக்காக வேண்டி இந்த 5 தீனார்களை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த மனிதர் அவசரப்பட்டு ஹராமான வழியில சம்பாதிச்சுக்கிட்டாருன்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தீவிரம் இருந்ததென்றால் அது நமக்கு தவறுகளுக்குத்தான் அது வழிவகுக்கும். இது சில சமயம் ஹராமானதிலேயே நம்மளை தள்ளிவிடும். எனவே இந்த தீவிரம் என்பது அது நம்ம இடத்துல இருக்கக்கூடாத ஒன்று. எனவே தீவிரம் காட்டுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் 4. 1வது கவனக்குறைவு ஏற்படும், 2வது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குறையும், 3வது இறைவனுடைய அன்பை நேசத்தை வீணாக்கும், 4வது தவறுகளுக்கு அது வழிவகுத்து தரும். எனவே இந்த 4 தீமைகளும் இருக்கிறது. இன்னும் ஏராளமான தீமைகளும் இந்த தீவிரப்படக்கூடிய விஷயங்களில் இருக்கிறது. எனவே இந்த தீவிரப்படாமல் நல்ல பொறுமையாளர்களாக நம்ம எல்லோரும் அல்ல ஆக்கியருள்வானாக. மேலும் எல்லா விஷயங்களிலும் நிதானத்தோடும் எல்லா விஷயங்களிலும் எல்லா விதமான ஹைராத்துகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மேலும் எல்லா விதமான பலா முசீபாத்துகளை விட்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாத்திருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.